ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் குக் வித் சாமி. இனி நம்ம சூப்பர் அண்ட் டேஸ்டியான பருப்பு போலி வீட்டில் எப்படி பர்ஃபெக்டாக பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் டைம் சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம மைதா மாவு பவுலில் சேர்த்துக்கலாம். நமக்கு தேவையான அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி 1 கப் அளவுக்கு மைதா சேர்த்துருக்கேன். மைதா மாவு இதற்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் டேஸ்ட்டுக்காக. இதிலே கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். நம்ம கலருக்காக மஞ்சள் தூள் சேர்க்குறோம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், மஞ்சள் தூள் உப்பு எல்லாமே எல்லா பக்கமும் படுற மாதிரி போட்டுக்கோங்க. கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இது நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் நமக்கு. எல்லா பக்கமும் சர்க்கரை, மைதா, அதுக்கப்புறம் உப்பு எல்லாமே எல்லா பக்கமும் பரவுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு. இப்போ ஆயில் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு மாவு எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. நமக்கு மாவில் எல்லா பக்கமும் அந்த ஆயில் ஸ்ப்ரெட் ஆகிருக்கணும். அந்தளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்து நல்ல ஒரு ஸ்டிக்கியான கன்சிஸ்டன்சிக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மாவு பிசைறது தான் ரொம்பவே முக்கியமான ஸ்டெப்பு ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ஒரு 1 பை 1 ஃபாலோ பண்ணிக்கோங்க. நல்லா பிசைஞ்சிட்டு நான் காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், நல்லா பிசைஞ்சிட்டேன். இப்போ கொஞ்சமாக நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம். மேலே ஆயில் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்து பிசைங்க. இது ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் இதே மாதிரி நம்ம பிசையணும். இந்த மாதிரி நல்லா அழுத்தி நம்ம மாவு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். கடைசியாக இந்த மாதிரி ஆயில் நல்லா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா முடிஞ்ச அளவுக்கு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா நம்ம கை விடாமல் இந்த மாதிரி நம்ம பிசைஞ்சு எடுக்கணும். இப்போ இந்த மாவு பார்த்திங்கன்னா ஒரு 4 மணி நேரம் நல்லா ஊறணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா 4 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் நான் அப்புறம் காமிக்கிறேன். இப்போ மூடி போட்டு இந்த மாதிரி மூடி வச்சுக்கோங்க. இப்போ பருப்பு 1 கப் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். இப்போ 1 கப் அளவு பருப்பு எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். சும்மா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு போதும். இப்போ நம்ம இதை மூடி வச்சுக்கலாம். மூடிட்டு நம்ம விசில் பார்த்திங்கன்னா 4 விசில் வரணும் ஃப்ரெண்ட்ஸ். 4 விசில் வரும்போது நமக்கு நல்லா மலர்ந்து வெந்திருக்கும் நமக்கு கடலைப்பருப்பு. இப்போ 4 விசில் வரணும் நமக்கு. இப்போ பாருங்கள், விசில் வர ஆரம்பிச்சிச்சு. ஒரு விசில் வந்துருச்சு. இன்னும் நமக்கு 3 விசில் வரணும். மொத்தமாக 4 விசில் நான் வந்ததுக்கப்புறம் காட்டுறேன் பாருங்கள். நான் அடுப்பு ஃபுல்லாக தான் வச்சுருந்தேன். இப்போ நல்லா ஒரு விசிலாக வர ஆரம்பிச்சிடுச்சு. இன்னும் ஒரு விசில் வந்துடுச்சுன்னா 4 விசில் கம்ப்ளீட் ஆகிடும். இது 4வது விசில். இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா விசிலோட இதெல்லாம் போக நம்ம திறந்து பார்க்குறோம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லாவே பருப்பு மலர்ந்து வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி நம்ம கரண்டியில் நம்ம இந்த மாதிரி பண்ணும்போதே பார்த்திங்கன்னா நல்லா மேஷ் ஆகும். இந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்கணும். அப்போ தான் நமக்கு பூர்ணம் உள்ளே வைக்கிறதுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம கரண்டிலே மசிச்சு விட்டுக்கலாம். நல்லா 4 விசில் விடணும். அப்போ தான் நமக்கு இந்த அளவுக்கு நல்லா வெந்து வரும். இப்போ நம்ம வெல்லம் சேர்த்துக்கலாம். 1 கப் அளவுக்கு நான் கடலைப்பருப்பு எடுத்திருந்தேன். அதுக்கு 1 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாம். உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் 1½ கப் அளவு கூட சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி துருவிட்டு சேர்த்துக்கோங்க. அப்போ நமக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். நம்ம அதை நுணுக்கி போட்டோம் அப்படின்னா ரொம்ப நேரம் ஆகும் நமக்கு கரையிறதுக்கு. இந்த மாதிரி நம்ம துருவி இந்த கிரேட்டரில் துருவி போட்டோம்னா நமக்கு ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். எல்லா பக்கமும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிடும். நம்ம வெல்லம் சேர்த்ததுக்கப்புறமே பார்த்திங்கன்னா பருப்பு நல்லா இலக ஆரம்பித்து கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி இருக்கும். இப்போ எல்லா பக்கமும் நம்ம வெல்லத்தை சேர்த்துக்கலாம். நம்ம துருவி வச்சுருக்க எல்லா வெல்லமும் நல்லா சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நம்ம கலந்துவிட நமக்கு நல்லா தண்ணி ஆகிடும். இப்போ பாருங்கள், நல்லா ஒரு தண்ணியாக வாட்டர் கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுச்சு. இப்போ நம்ம அடுப்பு பற்ற வச்சு ஒரு பேன் வச்சுக்கலாம். இப்போ நம்ம 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நான் ஃப்ரெஷ்ஷாக வீட்டில் காய்ச்சின நெய் வச்சுருந்தேன். அதுதான் சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா அந்த பேன் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க இந்த மாதிரி. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க கடலைப்பருப்பு, வெல்லம் அந்த கலவை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா தண்ணியாக இருக்குது பாருங்கள். இது நல்லா திக்காகி வரணும் நமக்கு. அது வரைக்கும் நம்ம குக் பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் டைம் எடுக்கும். நல்லா திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வரணும். நம்ம டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். எந்த ஸ்வீட் ரெசிபி செஞ்சாலும் கொஞ்சமாக நம்ம சால்ட் ஆட் பண்ணும்போது அதோடய ஸ்வீட்னஸ் ரொம்பவே நல்லாயிருக்கும்.
இப்போ எல்லாத்தையும் நல்லா வந்து கலந்து விட்டுறலாம். எல்லா பக்கமும் அந்த சால்ட் வந்து படுற மாதிரி. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ ஓரளவுக்கு திக்காக ஆரம்பிச்சிருக்கு. இதே மாதிரி நல்லா நமக்கு திக்காகி கிடைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அந்தளவுக்கு நம்ம பொறுமையாக குக் பண்ணிக்கலாம். இப்போ ஏலக்காய் வந்து ஒரு 3 ஏலக்காவை நான் வந்து நல்லா தூள் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன். நல்ல ஒரு வாசனை கொடுக்கும் நமக்கு. நெய் ஏலக்காய் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்காக தான் நம்ம நெய்யும் ஏலக்காவும் சேர்க்குறோம். இப்போ நல்லா கலந்து விட்டுருங்க. இன்னும் இருக்க இன்னுமே நல்லா வந்து கெட்டியாகும் நமக்கு பருப்பு. இப்போ பாருங்கள் நல்லாவே கெட்டியாக இருக்குது. எடுத்து நம்ம விட்டோன்னா இந்த மாதிரி வந்து கெட்டியாக விழணும். இப்போ பாருங்கள் உங்களுக்கே ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் நல்லா வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும். இந்த அளவுக்கு நமக்கு வந்துட்டு நல்லா கெட்டியாக வரணும் நமக்கு. இன்னும் ஆறுனதுக்கப்புறம் இன்னுமே நமக்கு கெட்டியாகிடும். இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சிடலாம். நான் வந்து ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 20 நிமிஷம் மேலே ஆகிடுச்சு பாருங்கள். எவ்வளோ சூப்பராக நமக்கு ரெடி ஆகிடுச்சு பூர்ணம். எவ்வளோ கெட்டியாக இருக்குது பாருங்கள். கையில் ஒட்டவே ஒட்டாது. இந்த மாதிரி நம்ம எடுத்து உருட்டும் போது பர்ஃபெக்டாக நமக்கு உருட்ட வரும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள். இந்த மாதிரி நம்ம உருட்டி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள் ரொம்ப ஈஸியாக நமக்கு சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா உருட்ட வந்துடுச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு நமக்கு கன்சிஸ்டன்சி வரணும். இப்போ 4 மணி நேரமாக நமக்கு வந்துட்டு மாவு நல்லா சூப்பராக வந்து ஊறி வந்துடுச்சு. இப்போ நம்ம கையில் கொஞ்சமாக வந்து எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு பிளாஸ்டிக் கவர் தான் வந்து இன்றைக்கி கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ அந்த கவரில் வந்து இந்த மாவு வந்து வச்சுட்டு நல்லா நம்ம கை வச்சு நம்ம அழுத்தம் கொடுக்க கொடுக்க நல்லா வந்து அந்த மாவு விரியும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நம்ம 4 மணி நேரம் வந்து ஊற வச்சுருக்கோம். அதனால் நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இது பண்ணுறதுக்கு. இந்த மாதிரி மாவை நல்லா வந்து விரிச்சிடுங்க. விரிச்சிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பூர்ணத்தை நடுவில் வந்து வச்சுக்கலாம். பாருங்கள் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பூர்ணத்தை வந்து எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு பூர்ணத்தை ஒரு பேட்ச் ஒரு 10லேருந்து 12 வந்து உருட்டி வச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு இந்த மாதிரி பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். 10 வந்து செஞ்சுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வந்துட்டு நான் க்ளோஸ் பண்ணிட்டேன் எல்லா பக்கமும். இப்போ இதை நல்லா வந்து உருட்டிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா உருட்டும் போது நமக்கு எல்லா பக்கமும் ஈவனாக வரும். நமக்கு பூர்ணம் வந்து வெளில வராமல் இருக்கும். இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்மளால் எந்த அளவுக்கு தின்னாக நம்மளால் வந்து தட்ட முடியுமோ தட்டிக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஸ்ப்ரெட் பண்ண நல்லா வந்துட்டு நமக்கு ஸ்மூத்தாக வரும் மாவு. நமக்கு அதை அழுத்தும் போதே நமக்கு வந்து ஃபீல் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள். நம்ம கடையில் வாங்குகிற மாதிரி பர்ஃபெக்டாக வீட்டிலே வந்து பண்ண முடியும். கண்டிப்பாக வந்து இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதே மாதிரி நம்ம எடுத்து வச்சுருக்க மாவு எல்லாத்துக்குமே பூர்ணம் வந்து ரெடி பண்ணி இதே மாதிரி நம்ம திரட்டி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள் நான் ரெடி பண்ணிட்டேன். இப்போ நம்ம சுட்டு எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்துட்டு தோசைக்கல்லை வச்சுட்டு கொஞ்சமாக 1 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் வந்து ஊற்றிருக்கேன். இப்போ கல் வந்து காஞ்சதை நம்ம வந்து போட்டுக்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பருப்பு போலி ஒன்று ஒன்றா வந்து சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள். இப்போ நான் வந்து ஒன்று சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதை நல்லா வந்து திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டுருங்க. இப்போ நல்லா நமக்கு வந்து கோல்டன் ப்ரௌன் கலர் வரட்டும். வந்ததுக்கப்புறம் 2 பக்கமும் நல்லா ஈவனாக குக் ஆனதுக்கப்புறம் நம்ம ஒரு ஹாட் பாக்ஸுக்கு மாற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள். ரொம்பவே சூப்பரான டேஸ்டியான போலி நம்ம வீட்டிலே பர்ஃபெக்டாக பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள். நான் சொன்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாத்தையும் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்மளால் சூப்பரான போலி வந்து ரெடி பண்ணலாம். பாருங்கள் இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நம்ம வச்சுருக்க எல்லா போலியுமே நம்ம வந்து சுட்டு எடுத்துக்கலாம். 2 பக்கமும் நல்லா வந்துட்டு வெந்து வரணும். 1 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்தனா போதும். இப்போ நல்லா வந்து திருப்பி போட்டுக்கோங்க. எல்லா பக்கமும் நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள். எடுக்கும்போதே நமக்கு தெரியும் ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். இப்போ சூப்பரான டேஸ்டியான நம்ம பருப்பு போலி கடையில் வாங்குற மாதிரி வீட்டிலே ரெடி ஆகிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ. பாய்.